إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலோ குறைத்தலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இட்ட கட்டளை அஸ்ர தொழுகை நிறைவேற்றிவிட்டு வளமையாக நடைபெறக்கூடிய இந்த பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எனதருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உரையை வெளியிலே இருந்து செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த தலைப்புக்கு வருகிறேன். இன்றைய சிந்தனையுடைய தலைப்பாக அருள் மலையும் நபி வழியும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது மழை காலம் ஆரம்பித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் கடைசி கடையிலே அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று வானவியல் ஆராய்ச்சி நிலையம் சொல்கிறது. கடுமையான மழையை சந்திக்க வேண்டி வரும் என்றும் எதிர்வு கூறுகிறது. பொதுவாக அவர்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் இந்த வருட கடைசியிலே மழையை நாங்கள் சந்திப்பது வழக்கம். கடந்த வருஷமெல்லாம் கடுமையான மழையை சந்திக்கும். அப்படி மழை வரும்னா நம்ம ஊர்ல தாழ்நிலங்கள் எல்லாம் தண்ணி நின்று ஊருக்குள்ள சிறிய குடிசைகள் எல்லாம் தண்ணி அறிவிடும். வசதிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கல்லூடு கட்டி மாடியில் அடிப்பாங்க. ஆனா ஏழைகளா இருக்கக்கூடிய அந்த குடிசையில வாழக்கூடிய அந்த வீடுகளுக்கு தண்ணி போனா அந்த குடும்பங்கள் போய் இருக்கிறதுக்கு இடமில்லாம தவிக்கக்கூடிய காட்சியை நாம பார்ப்போம். அதே மாதிரி எப்பயுமே வசதிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அந்த காலங்களை தொழில் செய்யணும் தேவையில்லை, அவங்க சேமிச்சு வச்சிருப்பாங்க, உள்ளதை வச்சு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் அந்த சாப்பாட்டு பிரச்சனை வர போறது இல்லை. ஆனா ஏழைகள் அன்றாடம் உழைக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஆண்களுக்கோ சரி பெண்களுக்கோ சரி வெளியே போக முடியாமல் போகும், சம்பாதிக்க வழி இல்லாமல் போகும், பசி பட்டினி அப்படியான சூழல்கள் உருவாகக்கூடிய சூழல்களை நாம பார்ப்போம். அந்த நேரத்துல பள்ளிவாசல்கள் நிறுவனங்கள் அல்லது ஊர்ல இருக்கக்கூடிய தனவந்தர்கள் வசதிக்காராக்கள் அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் நம்மட காலம் போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு மழை வந்தா மழையால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை எப்படி எதிர்கொள்ற விஷயத்துல இன்னமும் நம்மட சமூக தலைமைகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி சரியாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக காண முடிவதில்லை. அது பாட்டுக்கு வரும், மக்கள் கஷ்டப்படுவாங்க, போயிடுவாங்க, எலெக்ஷன் வரும்,
இப்படி எதையாவது சொல்லி அவங்கள தலைவர்களாக்குவோம். அவங்க நமக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்க. காலமெல்லாம் நம்ம இப்படி இப்படி இருப்போம். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை காலமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. பொதுவா நாங்க ஒண்ணு விளங்கி கொள்ளணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிலாக்கள் என்ன செய்வாங்க, ஆம்பளையில ஏசுவாங்க. மழை பெஞ்சா வெளியிலுக்கு தொழிலுக்கு போக முடியல, எப்ப பார்த்தாலும் இந்த சனியன் மழை பெஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி மழைக்கு ஏசுறாக்கள் இருக்கிறாங்க. பொம்பளைகளுக்கு பிரச்சனை, உடுப்பு கழுவி போட்டு காய போடலாம். மழை பெய்யுது, எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது, உடுப்பு காயுது இல்லைன்னு அவங்கள பிரச்சனை. இப்படி ஏதாவது என்ன செய்வாங்க, இந்த மலைக்கு ஏசக்கூடிய திட்டக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில மலை என்றா என்ன, அந்த மலைக்கு அதோடைய அவசியம் என்ன, அதனால வரக்கூடிய லாபங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆக்களுக்கு அது ஆழமா தெரிவது கிடையாது. மேல்நோட்டமாக நுனிப்புள் மேய்ந்து கிடைச்சா லாபம், நஷ்டம் வந்தா கஷ்டம், கவலை, இப்படியே தான் காலம் ஓட்டுற தன்மை நம்ம இருக்கிறதே தவிர உண்மையிலே இந்த மழை இல்லைன்னா நம்ம நிலம் எப்படி ஆகும் என்று நினைக்கிற அளவுக்கு ஆக்கள் இல்லை. உதாரணமா நம்ம பிரதேசத்தை சேர்ந்த ஆக்கள் நிறைய பேர் தொழில் துறை எல்லாம் என்ன, விவசாயம், வயல் செய்யறது, பயிர் வளர்க்கிறது, ஆடு மாடு மேய்க்கிறது, இதுகள் தான் நம்ம ஆக்கள் விவசாய தன்மை உள்ளது. அப்ப நம்ம பிரதேசத்துக்கு கட்டாயம் மழை தேவை, தாராளமாக தேவைப்பட வேண்டிய நேரத்துக்கு மழை தேவைப்படுகிறது. மழை பெய்ய வேண்டிய காலத்துக்கு தாராளமாக நமக்கு போதுமான அளவுக்கு மேல அந்த நாட்டுல மழை பெய்யலண்டா நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வெட்டுவானுங்க. ஜூலை மாசத்துல எல்லாம் நமக்கு இருட்டு வைக்க வேண்டி வரும். அப்ப அந்நேரம் மேலதிகமான செலவுகள், ஜெனரேட்டர் வாங்க பூட்டுறது, மேலதிகமான அடுப்புல லாமனை வாங்கி செலவழிக்கிறது, மேலதிக செலவெல்லாம் நமக்கு வரும். அப்ப இப்படியெல்லாம் நஷ்டமெல்லாம் நம்ம கண்கூடா நாம சந்திச்சும் கூட மழையை ஒரு புரிந்து கொள்ளாம மழை பேசக்கூடிய ஆக்களாக நம்ம ஆக்கள் இருக்கிறாங்க. அதனால மழையை பத்தி குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ்ல நபி வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையின் நேரம் எவ்வாறு நடந்து கொள்வோம் என்ற விடயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நாம அதை எடுத்து நடக்க வேண்டிய கடமை இருக்கிறோம், நாம தெரிஞ்சு கொள்வது கிடையாது. உதாரணமா தொழுகையுடைய சட்டம் தெரிகிற மாதிரி, நோன்பு பிடிக்கிற சட்டம் தெரிகிற மாதிரி மழை நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது என்ற விஷயங்கள் நமக்கு தெரிய கிடையாது. அதனால கட்டாயம் அந்த தலைப்போட சில விஷயங்களை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கொஞ்சம் சொல்லலாம் என்றதுக்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த மழையை பத்தி சொல்லும் போது ஒரு சூரத்துடைய நடுப்பகுதியில, ஒரு ஆயத்துடைய நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமா பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லகும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். இது அல்லாஹ் பத்தி சொல்லிக்கிட்டு வார அல்லாஹ் அவனோட தன்மையை பத்தி சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன், நீங்கள், அதாவது எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு அவன் பூமியை வசிக்கும் தளமாக ஆக்கி தந்திருக்கிறான். வானத்தை ஒரு விதானமாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்றான் அல்லாஹ். பூமியை வசிக்கும் தளமாக என்று சொன்னார் அவர்களே. இன்றைய நவீன விஞ்ஞானம், பூமி ஒரு கோள், பல வகையான கோள், செவ்வாய் இருக்கிறது, வேற 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 கோள்கள் எல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். பூமியும் ஒரு கோள். அப்ப பூமியை பற்றி சொல்லும் போது இன்றைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க, பூமியில மட்டும்தானா மனுஷனால வாழ முடியுமா? வேற எந்த சந்திரன்லயோ அல்லது வேற செவ்வாயிலையோ மற்றுமுள்ள கிரகங்கள்லயோ யாராலும் வாழ முடியாதான். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஆனா செவ்வாயில கொஞ்சம் தண்ணி இருக்கிறான், அதுக்கு போறதுக்காக இந்த விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க போய் வாழலாமாண்டு. ஆனால் எந்த காலத்தில் சாத்தியப்பட போகுது, அது எல்லாருக்கும் முடியுமா, அதனுடைய செலவு என்ன என்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அது ஒரு பக்கத்தில் வச்சுட்டாலும், ஆனா தீர்வாக சொல்லப்பட்ட விஷயம், இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்ற விஷயம், இந்த பூமி மட்டும்தான் மனுஷனுக்கு வாழக்கூடியமா இருக்குமா, வேற எங்கெங்க மனுஷனால வாழ முடியாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தெளிவாகவே, 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டான், அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன், உங்களுக்கு பூமியை ஒரு வசிக்கும் தளமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். எப்படி வசிக்கும் தளம் தெரியுமா சகோதரர்களே? சும்மா கிடையாது. நம்ம ஊரை எடுத்துக்கொள்வோமே, நம்ம ஊர்ல வாழ்ற நமக்கு, நம்ம ஊரை விட்டு வேற எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளால வாழ இயலாது. நம்ம இத்தளவுக்கு நம்ம ஊர் பெரிய எல்லா வசதியும் உள்ள ஒரு ஊர் கிடையாது.
எல்லா நாகரிகங்களும், எல்லா வகையான வசதிகளும், எல்லா சந்தோஷங்களும், எல்லா உதவிகளும் இருக்கிற ஊர் கிடையாது. ஆனாலும் நம்மட ஊரை விட்டு போட்டு நாம வேற ஊர்ல போய் குடியேறோம்னா நம்மளால வாழ முடியாம போகும். நம்மட மனசு, நம்மட எண்ணம், நம்மட முயற்சி எல்லாமே இந்த ஊரோடைய அல்லாஹ்வுத்தாலா இணங்கி அதை வசப்படுத்தி தந்திருக்கிறான். உதாரணமா நுவரலியாக்கு நம்மட ஊர்ல ஆட்கள் போவாங்க, எப்பயாவது ஒரு நாளைக்கு போவாங்க, வேன் பிடிச்சி போவாங்க. போனாங்கன்னா மிஞ்சி போவா 2 நாள் 3 நாள் தான், 4ஆம் நாள் ஓடி வந்துருவாங்க. இந்த கூதலுக்கு யாரு ஆகிக்கிற, இதுக்குள்ள மனுஷனால இருக்கிற மாட்டோம், ஓடி வந்துருவாங்க. அதே மாதிரி நுவரல்ல உள்ள இங்கே வருவான், நம்மட ஊருக்கு சுத்தி பார்க்க வருவான். வந்தாண்டா அவன் ஒரு 2 நாளைக்கு மேல இங்க இருக்க மாட்டான், அவன் கூட ஓடிடுவான். இந்த சூட்டுல யாரு அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு ஏன் அவனோட ஊர்ல அல்லாஹ் அந்த ஊர்லயே படைச்சதால, அந்த ஊர்லயே வாழ்றதால, அந்த ஊர்லயே அவனோட மனசையும் வசமாக்கி வச்சிருக்கிறான். அந்த மனசு வசப்படுத்த இல்லைன்னா ஒருத்தனால வாழ முடியாது. அது மனைவி என்றாலும் சரிதான், கணவன் என்றாலும் சரிதான். மனைவி கணவனுக்கு வசப்படுத்தினா தான் அல்லாஹ் தாலா அவனால வாழ முடியும். அதே போல கணவனுக்கு மனைவி வசப்பட்டா தான் அவனால வாழ முடியும், இல்லாட்டி ஒரு ஓடிடுவான். அது மாதிரிதான் பூமியும், நம்ம பூமிய வசிக்கும் தளமாக ஆக்கி தந்து நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கார் ரப்புல் ஆலமீன். அந்த அப்ப பூமி அல்லாஹ் சொல்லி போட்டு வானத்தை ஒரு விதானமாக படைத்திருக்கிறது என்றார் அல்லாஹ். விதானம் என்ன? தூண் இல்லாம படைக்கிறதுக்கு விதானம் என்று சொல்றேன். இந்த பள்ளிவாசல் இது ஒரு 80க்கு 60 இருக்கும் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை நிப்பாட்டுறதுக்கு இதுக்கு கூரைக்கு இத்தனை தூண் போட்டிருக்காங்க பாருங்க. இது இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 5 6 போட்டிருக்கிறாங்க. இந்த தூண் இல்லைன்னா இந்த கூரை விரிஞ்சு தலையில விழுந்துரும். இதுதான் தாக்கிட்டு நிக்குது. ஆனா இந்த பெரிய வானம் இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் ஊடறுத்து செல்லுது இந்த வானம். ஆனா எங்கேயுமே அல்லாஹ் ஒரு முட்டு கொடுக்கல, வானத்துக்கு முக்கியமாக படைச்சு வச்சிருக்கிறான். இதை விதானம் என்று சொல்ற. அல்லாஹ் தாலா வானத்தை ஒரு விதானமாக படைத்து அந்த வானத்தில இருந்து மழையை பொழிவிச்சு பூமியில, அந்த பூமியில நீங்கள் சாப்பிடக்கூடிய பல வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள், தானிய வர்க்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் படைக்கிறான் அல்லது படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப வானம் பூமி ரெண்டையும் அல்லாஹ் சொல்லிட்டு வானத்திலிருந்து மழையை நாங்க சாரோம், பூமியிலிருந்து நீங்க சாப்பிடக்கூடிய அரிசி, பருப்பு, இந்த சாமான் எல்லாத்தையும், தானிய வர்க்கங்கள், பல வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள் எல்லாத்தையும் நாங்க தாரம் என்றான் அல்லாஹ் தஆலா. ரப்புல் ஆலமீன் மனுஷனை படைச்சத்தை சொல்லி போட்டு மனுஷனுக்கு தேவையான வாழ்வுக்குரிய அனைத்தையும் படைச்சு அது அவரவற்றை நமக்கு லேசா கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கிறான். ஆனா நமக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. உதாரணமா நம்ம வீட்டுல சமையல் கேஸ் 12.5 12 கிலோ அந்த சமையல் கேஸ் நாம காசு கொடுத்து வாங்குறோம் மாசம் 4000 ரூபாய்க்கு. அது இல்லைன்னா நம்மளால சமைக்க முடியாது. நாம சுவாசிக்கிற இன்றைக்கு இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அது ஒரு வகையான வாயு, அது கேஸ் என்றது அது ஒரு வகையான ஒரு வாயு, அது ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு, இது நம்ம ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு. இந்த வாயு இந்த உலகத்துல பரவி இருக்குது. நாம இந்த வாயுவை சுவாசிச்சு, அந்த காற்றை சுவாசிச்சுத்தான் நாம வாழ்றோம். இந்த காற்றுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த காசையும் கேட்கல. இந்த ஆக்சிஜனை கடையில இருந்து நீங்க வாங்கி முதுகுல போட்டுக்கிட்டு நீங்க சுவாசிச்சு வாழுங்க அல்லாஹ் நிலை ஏற்படுத்தி இருந்தா ஒவ்வொரு முதுகுலையும் ஒரு சிலிண்டர் இருக்கும், தூக்கிட்டு தெரியணும். நாம அது இல்லாம வாழ முடியாது. அப்ப காற்ற மனுஷனை படைச்ச ரப்புல் ஆலமீன் காற்றை படைச்சு காற்றை நமக்கு லேசாக்கி செலவு இல்லாம ஆக்கி எந்த விதமான யோசனையும் இல்லாம நம்ம சுவாசிக்கிறதே நமக்கு தெரியாது, அது நினைக்கிறதும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம், மூக்கு அது பாட்டுக்கு இருக்கும், நுரைகள் அது பாட்டுக்கு சுவாசனை உள்ளுக்கு இருக்கும், நாம் அதை கணக்கெடுக்கிறதே கிடையாது. அதுக்கு அல்லாஹ் எந்த விலையும் வைக்கல. ஏன்? மனுஷனை படைச்சவன் ரப்புல் ஆலமீன் எல்லாரும் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் நாம காற்று, அதே மாதிரிதான் தண்ணீர். இந்த குடிக்கிற தண்ணியை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கு போத்தல நல்ல தண்ணி காசு கொடுத்து வாங்குறாங்க, மினரல் வாட்டர் என்று. மினரல் வாட்டர் மினரல் லெஸ் வாட்டர், மினரல்ஸ்கள் இல்லாத எல்லா வெடித்த தண்ணி தான் அது காசு கொடுத்து குடிக்கிறது. அது ஒன்றும் கிடையாது. நாம குடிக்கிற போத்தல் தண்ணியில ஒரு சக்தியும் கிடையாது. நாம குடிக்கிற நம்ம கிணத்து தண்ணியில தான் எல்லா சக்தியும் இருக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்?
காசு கொடுத்து ஒரு சக்தியும் இல்லாத தண்ணி போத்தல கம்பெனிக்காரத்தை வாங்கி குடிக்கிறோம். அது சுவையாக்கிது, வாயில அந்த சுவைக்காக குடிக்கிறோம். ஆனா அது ஒண்ணும் கிடையாது, ஒரு சக்தியும் கிடையாது. அது கூட நாம காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிறோம். ஒரு போத்தல் 50 ரூபா. ஒரு நாளைக்கு நாம குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளை குளிக்கிறதுக்கே அது அல்லாஹ் தஆலா வச்சிருந்தானேடா. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல இந்த பெரிய உலகத்துல வாழக்கூடிய சுமார் 700 கோடி 650 கோடி மக்கள் வாழ்றாங்க. இத்தனை பேரிலும் ஒரு சுமார் 2% ஆக்களுக்கு தான் நல்ல தண்ணி கிடைக்கலாம். உலகத்துல வெறும் 2% ஆக்களுக்கு தான் நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய எல்லா வகையிலும் சுத்தமான தண்ணி 2% என்றா 700 கோடி மக்கள் 2% என்று பார்த்தா கூட எனக்கு சரியா கணக்கு சொல்ல தெரியல. மிஞ்சி போனா ஒரு 2 லட்சம் கோடி மக்கள் இருப்பாங்களாக்கும். அவங்களுக்கு தான் நல்ல தண்ணி கிடைக்குமாக்கும். இந்த வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் எல்லாம் தண்ணியை குடிச்சா அல்லது குடிச்சா கைகாலெல்லாம் சுருண்டு போகும். அப்படியெல்லாம் சில நச்சுத்தன்மை உள்ள தண்ணிகள் இருக்கிறது. இந்த சூடான், எத்தியோப்பியா, சோமாலியா போன்ற நாடுகள் எல்லாம் அதிகமாக மழை வாரல்ல. மழை இல்லாததாலதான் அந்த ஊர்ல உற்பத்திகள் இல்லை. அதே மாதிரி அந்த மக்கள் ஏன் கருப்பா இருக்காங்க, கருப்பா தோலெல்லாம் சுருண்டு தலைமுடியெல்லாம் சுருண்டிருக்கலாம். என்ன அடிப்படை காரணம்? நல்ல தண்ணி அவங்க குடிக்கிறல்ல, அதுல குளிக்கிறல்ல, அவங்களுக்கு நல்ல காற்று சுவாசிக்கிறல்ல. இந்த ஆளுதான் அவங்க உருவகம் எல்லாம் மாறி போயிருக்காங்க. நம்மளை பாருங்க, நாம மலை முழு ஏன் இருக்கிறோம், நல்ல தண்ணி குடிக்கிறோம், நல்ல காற்றை சுவாசிக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச ஆகப்பெரிய அருள். இந்த தண்ணியுடைய மூலாதாரம் என்ன? மழை. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை சரியா பெய்யாம விடுமெண்டா எல்லா வகையான பஞ்சமும் வந்துடும், எல்லா வகையான கஷ்டமும். 2 வருஷத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யலண்டா என்ன ஆகும்? ஊர்ல ஒரு உற்பத்தி இருக்காது. வயல் நெல் உற்பத்தி ஆகாது, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அந்த எந்த சாப்பாடு உண்டாக்காது, சாப்பாட்டு சாமான இல்லாம போயிடும். அப்ப சாப்பாட்டு சாமான் தான் அடிப்படை வாழ்க்கைக்கு. மனுஷன் அல்லாஹ் பாட்டு நாம பெரிய ஓடி ஆடி பாடுபட்டு பல கோடி ரூபாய் செலவழிச்சு ஊடு கட்டுறோம். ஓமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஊட கட்டுறோம். படுக்கிற அடி ஒரு 4 அடி தான் படுப்போம், ஒரு 4 அடிக்குள்ள இடிப்போம். 4 கட்டு 5 கட்டு ஊடு கட்டுவோம். பின்னாடி பெரிய செலவழிப்போம். அதுக்காக எல்லாம் நேரங்காலத்தையும் செலவழிப்போம். ஆனால் அனுபவிக்கிறது கொஞ்சம். ஆனா இப்ப கொடுக்கிற விலை கூட, அதுக்காக கொடுக்கிற நேரம் கூட, செலவு கூட, ஓட்டம் கூட. அதே மாதிரி தான் வாகனம் வாங்குறோம். லட்சக்கணக்கில் செலவழிச்சு வாகனம் வாங்குறோம். எப்ப நாம வாகனத்தை எந்த நேரம் போய்கிட்டு அடிக்கிறோம், வீடுகள்ல கிடக்குது, எப்பயாவது நாளைக்கு போறோம். அதுக்காக எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு பாடுபடுறோம், அதுக்காக வேண்டி தப்பான முறையில சம்பாதிக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அப்படி விலை கொடுக்கறது கிடையாது. சாப்பாட்டுல முக்கியத்தை உங்களுக்கு லேசா புரியலண்டா. இந்த கொரோனா காலம் வந்துச்சு. இந்த கொரோனா காலம் வந்த நேரம் எங்க யாருமே காசடிக்கின்ற ஒரு தங்கத்தை வாங்கி வைக்கல, ஊட்ட கார்கள் வாங்கி போடல, சோரங்கடிக்க தான் தேடி தெரிஞ்சான். அதே போல ஒத்தனையுமே பெரிய பெரிய கட்டடங்களை வாங்கி போடல. கஷ்டமான சூழல் இருந்துச்சு. மனுஷன் கையில உள்ள எல்லாத்தையும் வித்து வைத்து தின்றான். அந்த நேரம் கையில இந்த நகையெல்லாம் வித்தாங்க சிலாக்கள். 1 வருஷத்துக்கு மேல வீட்டுக்குள்ள இருந்தாங்க எல்லா ஆம்பளையிலும். உழைப்பே இல்ல, இருக்கிறத வித்து தின்றாங்க. சாப்பாட்டுல முக்கியத்துவம் விளங்குனுச்சு. தின்னாம செத்து போவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்ப யாருக்குமே பெருமதி கிடையாது. இதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு 5 வருஷம் ஒரு ஊருக்கு பஞ்சமரமாக இருக்குமெண்டா வெளியிறங்கலாம் முடியாது. மழை இல்லாம மழை போய் பிச்சு இருக்குமெண்டா என்னாலும் நாம கட்டுற 10 லட்சம் ரூபாய் வீட்டை 50 லட்சம் ரூபாய் வீட்டை வெறும் 500 ரூபாய்க்கு விற்க தயாராகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், லேப்டாப்புகள் 3 லட்சம் 4 லட்சம் பொறுமதியான லேப்டாப் எல்லாம் வெறும் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு வரும். செத்து போன மனுஷன் சாவுக்கு முந்தி வாழ்வுக்கு தேவை உணவு. அப்ப உணவு தான் அடிப்படை வாழ்க்கையில. நாம வேற இடத்தை நினைச்சு இருக்கிறோம். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு இல்லைன்னா யாராலும் வாழ முடியாது. அப்ப ரப்பல் ஆலமீன் சாப்பாட்டை பூமியில தாரத்துக்காகத்தான் இந்த செட்டிங் செய்யலாம். என்னத்துக்கு? இந்த பூமியில பரக்கத்தை தாரத்துக்காக வானத்திலிருந்து மழையை போட்டு வச்சு இந்த மழையின் மூலமாகத்தான் நமக்கு சாப்பாடு தாரான். இன்றைக்குதான் நாம உழைக்கிற சம்பந்தமா ஒரு காசுக்காக நாம ஓடுறோம். ஒரு காலம் இருந்துச்சு, அந்த நேரம் எல்லாம் காசை கொண்டு பொருளாதாரம் இல்லை.
பண்டமாற்று பொருளாதார முறை. பண்டமாற்றம் தான் என்ன? நான் தேங்காயை உற்பத்தி செய்வேன், இன்னொரு ஆள் வயல்ல நெல்லை உற்பத்தி செய்வாரு, இன்னொரு ஆள் மாங்காயை உற்பத்தி செய்வாரு, இன்னொரு ஆள் ஏதோ வாழைக்காய் உற்பத்தி செய்வாரு, இன்னொரு ஆள் பச்சை கொச்சிக்காய் உற்பத்தி செய்வாரு. நான் தேங்காயை கொடுத்து கொச்சிக்காய் வாங்கிக்குவேன், அவரு கொச்சிக்காய் தந்து அரிசி வாங்கிக்குவாரு. இப்படித்தான் அந்த காலத்துல மனுஷன் வாழ்றதுக்கு சம்பாதிச்சேன். நம்மட வாப்பா நம்மட வாப்பா அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு தான் உழைச்சேன், வேற ஒன்றுக்கு பெருசா இல்ல. காலையில வெளிக்கிழமை போனாங்கன்னா அவருக்கு 6 மணி ஆகும். விவசாயம், தோட்டம், அது இது தின்ற சம்பந்தமானதான் உழைப்பு. காசை சேர்க்க உழைக்கல ஒரு காலத்துல. இன்றைக்கு தான் இந்த காசை கொண்ட பொருளாதாரம் வந்ததால, காசு அடிப்படையா வச்சு வாழ்க்கை அமைச்சதால, இந்த காசை உழைச்சிட்டு லேசா எவண்டத்தையாவது அடிச்சிட்டு வர கள்ளத்தனமான உழைப்பு வந்ததால உடல் உழைப்பு இல்லாம போச்சு, மனுஷனுக்கு நோய் வந்துட்டு. ஆனா அந்த நேரம் அப்படி இல்லை. உடல் உழைப்பு அடிப்படை என்ன? வாழ்வு. வாழ்வுடைய ஆதாரம் என்ன? உணவு. உணவு அல்லாஹ் தஆலா எங்க இருந்து கொண்டு வந்தாரான்? மழை மூலமாக தாரான் என்ற அடிப்படை என்றைக்கு நமக்கு சரியா விளங்குதோ அன்றைக்கு விளங்கி போகும். அல்லாஹ் அருள் அன்று இந்த நியாமத்தை என்று சொல்லி இந்த மழையை வழங்கிடும். அப்படியே மழையில கலைக்க மாட்டோம், மழைக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மழை கூடுனாலும் அப்படித்தான். மழை குறைஞ்சாலும் பஞ்சம் வரும், பிரச்சனை வரும். மழை கூடிட்டாலும் அப்படித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்கள் அல்லாஹ் தஆலா அழிச்சு என்னத்தால? வானம் கொட்டினுச்சு மழைய, பூமியும் பொங்குனுச்சு தண்ணிய. மேலே இருந்த தண்ணி, கீழே இருந்த தண்ணி. அவங்க அழிக்கப்பட்டாங்க. நூஹ் நபியுடைய கூட்டத்தார், நூஹ் நபியை விசுவாசம் கொண்ட மக்கள் மட்டும் தப்பி போனாங்க. அதுவும் அவங்க கப்பல்ல போனாங்க. தண்ணி பாருங்க, ஒரு சமுதாயத்தை தண்ணி அழிக்குது, அந்த சமுதாயத்துல கொஞ்சம் பேர் அந்த தண்ணியில இருந்து தப்பி போறாங்க, கப்பல் மூலமா போறான்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. அப்ப தண்ணி என்றது எவ்வளவு ஆபத்தானது என்றதையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டுக்கு மத்தியில அதனுடைய நியமத்தை அருளை நாங்க புரிஞ்சு கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பஞ்சவார சம்பந்தமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன் அஹ்லல் குரா, ஒரு ஊரை பத்தி அல்லாஹ் சொல்றான். வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊரார், அந்த ஊரார் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு ஊரார், அவர்கள் வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு, அவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வை ஏற்று நம்பி விசுவாசம் கொண்டு வத்தகௌ, அல்லாஹ்வை பயந்து நடந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்களுக்கு வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துடைய வாசல்களை நாம் திறந்து கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். வானத்துடைய பரக்கத்து என்ன? மழை. பூமியுடைய பரக்கத்து என்ன? சாப்பாடு. வேற ஒன்றும் இல்லை. பூமியில உருவாகக்கூடிய அனைத்து உணவு வகைகளும். அப்ப அவங்க வலாக்கின் கல்லபு என்றாலும் அவர்கள் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், நம்மை பொய்ப்பித்தார்கள். வலாக்கின் கல்லபு, நாம் அவர்களை அதன் காரணமாக பலமாக பிடித்துக் கொண்டோம் என்றான் அல்லாஹ். அவங்கள அழிக்கணும் என்றான் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பத்தி சொல்லும் போது. அப்ப ஒரு ஊரு பஞ்சம் இல்லாம பசி இல்லாம பரக்கத்துள்ள ஊராக இருக்கணும் என்றா, சாப்பாடு பரக்கத்து இல்லாம பரக்கத்தோட மழை வானத்தை பொழிஞ்சு தண்ணியை தந்து பரக்கத்தா இருக்கணுமாக இருந்தா அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன நிபந்தனை? அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை, நீங்க ஈமான் உள்ளாக்களா இருக்கணும். அதே போல நீங்க அல்லாஹ்க்கு பயப்படணும். அப்ப நம்ம ஊர்ல பஞ்சம் வருமெண்டா, நம்ம ஊர்ல பசி வருமெண்டா, பட்டினி வருமெண்டா, அதுக்கு அடிப்படை அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான நிபந்தனை என்ன? அந்த ஊர்ல ஈமான் இல்ல, அந்த ஊர்ல விரேச்சம் இல்ல. இல்லாட்டி பசி பஞ்சம் வரும். வந்துச்சு ஒரு சமுதாயத்தை அதால பிடிச்சா நல்லாண்டதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை நமக்கு உதாரணமா சொல்லி காட்டுகிறான். இது ஒரு விஷயம். அடுத்த சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சமுதாயத்தாருக்கு எதிராக துஆ செஞ்ச சந்தர்ப்பத்தை ஹதீஸ்ல பார்க்கலாம். சஹீஹ் புகாரில வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க, குறைஷிகளுக்கு மத்தியில சொன்னாங்க. சொன்ன நேரம் குறைஷிகள் நபியை பொய்ப்பிச்சாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னாங்க, மறுத்தாங்க, நபியை பொய்யர் என்று சொன்னாங்க. அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்க்கு ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த குறைஷிகளுக்கு பஞ்சத்துக்கு மேல பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக,
எப்படிப்பட்ட பஞ்சம் தெரியுமா? யா அல்லாஹ், யூசுப் நபி காலத்து பஞ்சத்தை போல 7 வருஷ பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்ல துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் காரணமாக அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றா 7 வருஷம் அந்த பஞ்சத்தில குறைஷிகளுக்கு சாப்பிட ஒன்றுமே இருக்கல. குறைஷிகள் இலை குறைகளையும் செத்த பிராணிகளையும் தோள்களையும் கூட சாப்பிட்டார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. இந்த நிலையில மழை பெய்யாதா மழை பெய்யாதான்னு குறைஷிகள் இப்படி வானத்தை பார்ப்பாங்களாம். வானத்தை பார்த்தா அவங்களோட கண்ணுக்கு பசியின் காரணமாக, பசி வந்தா காது அடைச்சிடும், கண்ணு மங்கிடும். பசியின் காரணமாக வானம் அவர்களுக்கு புகை மூட்டமாக தெரிந்தது. அவங்க நினைச்சாங்க மனமுகில் என்று. அந்த கண்ணுடைய நிலைமை இந்த மனமுகிலாக்கும் நினைச்சாங்க. ஆனா வானத்துல இது அவங்களுக்கு புகை மூட்டமா தெரிஞ்சிச்சு என்று இந்த ஹதீஸ்ல வருகிறது. இந்த நிலைமை இருக்க அபு சுபியான் ரசூலுல்லாஹ்வோட குடும்பம், அபு சுபியான் அந்த குறைஷியோட தலைவர், அவர் வந்து சொல்றாரு, முகம்மதே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றாய், குடும்ப உறவுகளோட சேர்ந்து வாழணும் என்றெல்லாம் சொல்றாய். ஆனா உங்க குடும்பத்தார்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாம் பசியால சாகுது, அவர்களுக்கா நீ துஆ செய்யப்படாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் கேட்டாரு. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க அவங்களுக்காக வேண்டி. அல்லாஹ் தஆலா அந்த பஞ்சத்தை போக்குனான். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? திருப்பி நபியை பொய்யாக்குறாங்க. அதுக்கு சூரத்துல் 44வது அத்தியாயத்துல 10 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் கொஞ்சம் நீங்க வாசி பாருங்க. அவர்களுடைய பார்வைகள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னா, வானம் தெளிவான புகையை கக்கும் நாளில் என்று அல்லாஹ் சொல்றான். மர்ம நாளை பத்தி சொல்லும் போது அவங்கள நாங்க பலமாக பிடிப்போம். நேரத்தோட ரசூலுல்லாஹ் துஆவின் மூலமாக கலந்துட்டாங்க. திருப்பியும் பொய்ப்பிக்கத்தால அவங்க நாங்க புறவு பார்த்துக்கோம், புறவு பிடிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அது இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுது? ஒரு ஊர்ல இஸ்லாமிய மார்க்கம், தூய மார்க்கம், அல்லாஹ்வோட குர்ஆன் தான், வேதம் தான் மார்க்கம், நபியுடைய ஹதீஸ் தான் மார்க்கம், அது அல்லாஹ் வேற எந்த ஒரு மார்க்கமும் மார்க்கம் அல்லன்னு ஒரு ஊர்ல சொல்லப்படும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இஸ்லாத்தை பொய்ப்பித்தார்களானால், குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக திரளுவார்களானால், மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுவார்களானால் அவர்கள் ஊருக்கு பஞ்சம் வரும், பசி வரும், பட்டினி வரும், யோசனை வரும் என்றதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் இருக்கணும், ஒரு ஊருக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும், அவர்களுக்கு இறையச்சம் இருக்கணும், அவர்களுக்கு நபியுடைய இஸ்லாம், நபி காட்டுடைய இஸ்லாம் இருக்கணும். இல்லாட்டி அவர்களுக்கு மழை பொய்ப்பிக்கப்படலாம், மழையின் மூலமாக பூமியில கிடைக்கக்கூடிய பரக்கத்துகள் இல்லாம போகலாம் என்ற விவரங்களை அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் வசனம் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவுல குதுபா ஓதிக்கிறாங்க, ஜும்மா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி நபி அவங்க பேசிக்கொண்டு போது முன்னுக்கு இந்த இடது பக்கம் ஒரு சஹாபி எழும்புறாரு. ஒரு நபித்தோழர் எழும்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மழை பெய்யல, அதன் காரணமாக தொழில்துறை எல்லாம் பெருசா அடிபட்டு போச்சு. ஏன்னா விவசாயிகள், மதீனத்து அன்சார்கள் விவசாயிகள், மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரிகள். மதீனா அன்சார்களுக்கு மழை தான் தேவை, தண்ணி தான் தேவை. அதனால இல்லாதால எங்களை உற்பத்தி ஒன்றும் இல்ல, பசியாரிக்கு, பஞ்சமாரிக்கு, பட்டினியாரிக்கு, நீங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக மழை வேண்டி துஆ செய்யக்கூடாதா என்று அவர் எழுப்பி கேட்டாரு. சொல்ல அப்படி மிம்பர்ல ஹுத்பா ஓதுறாங்க, முன்னுக்கு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் கையப்படியே தூக்கி அவரத்துல மிம்பர்ல நின்ற மாதிரியே, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தந்துருவாயாக, நல்ல மழையை தந்துருவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. துஆ செஞ்ச செய்தியை இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தும் போது பார்த்தோம், வானத்தை பார்த்தோம், வானத்துல மழைக்குரிய எந்த வகையான அறிகுறியும் கிடையாது. நாங்க இப்படி பார்த்தோம். இந்த காலத்துல நம்ம பள்ளிக்கு மேல மூட்டை போட்டு மறைச்சிருவோம். நபியுடைய காலத்துல வெறும் கட்டாந்தரை தான், வெறும் மணல் தான் தொழுவாங்க. இப்படி பார்த்தா வானம் தெரியும். இப்படி நாங்க
ரசூலுல்லாஹ் கையேந்தும் போது பார்த்தோம், வானத்துடைய வானத்துல மழைக்குரிய எந்த விதமான அறிகுறி வீக்கல. அப்படியே மதீனாவில் ஒரு மூலையில இருந்து ஒரு கருமேக மலையுடைய கரிமேக துண்டோடு வந்து எங்களுக்கு நேரா வந்து திடீரென்று மழை பெஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாடியில முகத்துல இந்த தண்ணி விழுந்ததை நாங்க கண்ணால கண்டோம். அன்றைக்கு மழை பெஞ்சிச்சு, அதுக்கு அடுத்த நாள் மழை பெஞ்சிச்சு, அதுக்கு அடுத்த நாள் மழை பெஞ்சிச்சு. இப்படி ஒரு வாரம், அடுத்த வியாழக்கிழமை வரை, அடுத்த வெள்ளிக்கிழமை வரை எங்களுக்கு மழை பெஞ்சிச்சு. அன்றைக்கு ஜும்மா முடிஞ்சு எங்களுக்கு வீட்டுக்கு போக முடியாம போச்சு. அப்படி மழை பெஞ்சிச்சா. அடுத்த வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே மாதிரி எங்களுக்கு குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சஹாபியோ அல்லது வேறொரு நபரோ வந்து வருது ஹதீஸ்ல. இன்னொருத்தர் அறிவிக்கிறாரு, அந்த மனிதர் அறிவிக்கிறாரு. அவர் எழும்பி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, இப்படிதான் ரசூலுல்லாஹ் திருப்பி ஹுத்பாவுதாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை. அல்லாஹ்வுடைய தூதரே, மழை தாங்க முடியல, எங்களுக்கு பயங்கரமான மழை. யார ரசூலுல்லாஹ், இந்த மழையின் காரணமாக எங்களை வீடு வாசலா இடிஞ்சு வைத்து. வீடு வாசல் தானே நம்ம அப்சாட் பில்டிங்கா, நபியோட காலத்துல ஈச்ச மர மட்டையால கட்டின குடிசைகள், களிமண்ணால வேஞ்ச சுவர்கள், இதுதான் ஊரு. எங்களை ஊர் வாசலா இடிஞ்சு வைத்து எங்களை கால்நடைகள் செத்து போச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, அதே மாதிரி வீதிகள் ரோட்டெல்லாம் துண்டிக்கப்பட்டது, எங்களாலையும் போக முடியல. அதால இந்த மழை எங்களுக்கு வேணாம், இந்த மழையை நிப்பாட்டுதல் அல்லாஹ் கிட்ட கேளுங்க என்று அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனான்னு துஆ செஞ்சாங்க. மழை வேணான்னு சொல்லல, யா அல்லாஹ் இந்த மழையை பிரயோசனமானதாக ஆக்கு, ஊருக்கு வெளியால காடு மேடு பிரதேசங்களையும் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளை பொழிவிப்பாயாக, இந்த மழையை பொழிவிப்பாயாக என்று சொல்ல துஆ செஞ்சாங்க. இந்த இந்த சம்பவத்துல கிடைக்கிற சட்டம் என்ன? நமக்கு மழை இல்லைன்னா மழைக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட நாம பிரார்த்தனை செய்யும். ரசூலுல்லாஹ் இன்னொரு முறை இருக்கு, மழை இல்லைன்னா மழை பொய்ப்பிச்சா மழைக்காக வேண்டி விசேஷமாக மழை தொழுகை சொல்லுவாங்க. அன்றைக்கு குடும்பத்தார்கள், உறவுள்ளவர்கள், வீட்டில் உள்ளார்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு திறந்த மைதானத்துல நிப்பாட்டி ஆடு மாடு ஒட்டாங்க கிடக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் அதுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு ஒரு குத்பா செஞ்சு அவங்க விசேஷமா தொழுகை நிறைவேற்றுவாங்க. இது நபி வழி. மழை இல்லைண்டா, மழை பொய்ப்பிச்சா, பஞ்சம் வந்தா, வெயில் காலங்கள்ல இந்த முறையை பின்பற்றுறதுக்கு நமக்கு நபியில மழை சம்பந்தப்பட்ட நபி வழியில இது உண்டு. அதே மாதிரி மழை இல்லைண்டா அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் மழையை பொழிவாயாக துஆ செய்யறது ஒரு சுன்னா. மழை கூடிட்டா யா அல்லாஹ் இந்த மழையால எங்களுக்கு வேதனை வந்துடப்படாததுக்காக எங்களை ஊருக்குள்ள பெய்ய வைக்காத, வெளியிடங்கள்ல பெய்யவை, காடுகள்ல பெய்யவை, விவசாய நிலங்கள்ல பெய்யவை, நீர் நிலைகள்ல பெய்யவை என்று அல்லாஹ் கிட்ட நாம துஆ செய்யறது ஒரு நபி வழி. இந்த ஹதீஸ்ல கிடைக்கிற விஷயம். அதே போல சோர்களே, இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாரோட கண்ணுக்கும் படுறது கிடையாது. நபி அவங்க யாரு? நபி அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தோட தலைவர். அந்த நம்மட தலைவர் அரசியல் ரீதியா பார்த்தா இஸ்லாமிய அரசுடைய ஜனாதிபதி. அப்ப நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரையாற்றாரு, குடிமக்களுக்கு ஜனாதிபதி கொத்துபா செய்கிறாரு. அப்ப நாட்டு குடிமகன் ஒரு ஆள் எழும்பி மழை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சொல்றாரு. அப்படித்தானே இந்த சம்பவத்தை நாம் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது ஜனாதிபதியே, எங்களுக்கு மழை இல்லாம இருக்கு, இந்த பஞ்சம் வந்துட்டு, இதுக்கு ஒரு தீர்ப்பு செய்யுங்க கேட்கிறாரு. அப்ப தீர்ப்பாக நபி அவங்க முடிவாக மழையை கேட்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் சாப்பாடு இறக்கி பஞ்சமாரி கேட்க தெரியாதா? அது நிரந்தர தீர்வு இல்லை. நிரந்தர தீர்வு என்ன? அதுக்குரிய மூலாதாரத்தை, சாப்பாட்டை உண்டாக்குற மூலாதாரத்தை எடுத்து கொடுத்து மக்களை அதை கொண்டு செய்விக்கிறது, மக்களை அதை செய்விக்க தயாராக்குறது. இப்ப நம்ம ஊர்ல என்ன நடக்கும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? ஆக்களுக்கு இலவசமா அதை இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால இந்த இலவசத்தை வாங்கி வாங்கி திண்டு பழங்கின கூட்டம் காலமெல்லாம் இந்த இலவசத்தை நம்பியே கிடைக்கும். அதே நேரம் ஒரு அரசாங்கம் அவங்கள ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிடிச்சி ஒவ்வொரு தொழில்துறையை காட்டி, இன்னென்ன வழியில சம்பாதிச்சுட்டேன், இதை செஞ்சுக்க நிரந்தர வழி அந்த காட்டி கொடுத்தா
அந்த குடும்பம் காலமெல்லாம் கையேந்தலாம கௌரவமாக சந்தோஷமாக நிரப்பமா வாழும். இதுதான் எடுக்க வேண்டிய சரியான தீர்வு. அவ நபி அதைத்தான் செய்யறாங்க. மழை இல்லைன்னு சொன்ன நேரம் அதுக்காக பிரார்த்தனை செஞ்சு மூல அடிப்படை விஷயத்தை பாக்குறாங்க. அதே போல மழை கூடிட்டு சொன்ன நேரம் அதை வீணாக்கிறாதையெல்லாம் வேணாண்டு செல்லாம வேற நீர்நிலைகள், காட்டு பிரதேசங்கள், மரங்கள் தேவையான இடங்களுக்கு பெயர் சொல்லி அந்த பேர் சொல்றாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில இப்ப மழை வந்துட்டு நம்ம ஊர்ல தண்ணி வந்து நின்றும், ஊருக்குள்ள தண்ணி போயிடும். இது வருஷா வருஷம் நடக்கிற சூழல். ஆனா இது சம்பந்தமாக நம்ம பிரதேசத்தில் வரக்கூடிய முஸ்லிம் அமைச்சர்களோ அல்லது நம்ம முஸ்லிம் தலைவர்களோ முஸ்லிம் அரசியல் தலைவர்களோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை செய்யறதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதை பத்தி சிந்திக்கவே கிடையாது. காலங்காலமா இந்த சாமா கொடுக்குறமா இலவசமா கொடுத்து கரைஞ்சிரு மழை அடுத்த வருஷம் வந்துருமே, அடுத்த வருஷம் மழை வந்துருமே, அப்ப அந்த பிரச்சனை தானே. இந்த சிந்திக்காம செய்யற ஒரு வழிமுறையை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நபியுடைய மெத்தட் அப்படி இல்லை. நபியுடைய மெத்தட்ன்றது என்ன? அந்த நிரந்தரமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுதான் நபியுடைய மெத்தட். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துல நாம உதாரணமா பார்க்கலாம். அதே மாதிரி அவர்களே இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, வானத்துல கருமுகிலுடைய கூட்டத்தை நபி அவங்க கண்டாங்கண்டா, வானத்துடைய மலையுடைய அந்த முகிலை கண்டுட்டாங்கன்னா நபி அவங்க பதட்டம் அடைஞ்சிருவாங்க. அல்லது காற்று கொஞ்சம் வேகமாக வீச ஆரம்பிச்சாலும் மலையுடைய சாயல் வானத்துல தென்பட்டுட்டாலும் நபி அவங்க பதறிடுவாங்க, கலவரம் அடைஞ்சிருவாங்க, நிம்மதியா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வாரதும் பள்ளிக்குள்ள போறதுமாக நடந்துகிட்டே இருப்பாங்க. வாரதும் போறதும் வாரதும் போறதும். ஊடு என்ன தூரத்துல இருக்கி, இதான் ஊடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த வீட்டுக்கு பக்கம் வலது பக்கம் பார்த்தா இந்த பக்கம் இருக்கிற அந்த அறைதான் ரசூலுல்லாஹ் வீடு. அங்க இந்த கதவை திறந்து பார்த்தா தொடி வைக்கிற இடம் தெரியும் அவங்க. அதான் ரசூலுல்லாஹ் வீடு. அதான் மஸ்ஜித் நபவிக்குள்ள ரசூலுல்லாஹ் வீடு இருக்க காரணம். அது பெரிய வரலாறு, அங்க போக தேவையில்லை, சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதும் வெளியே வாரதும் பள்ளிக்குள்ள வாரதும் திருப்பி போறதும் பதறிக்கிட்டே இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மலை முகில கண்டுட்டாலும் காற்று கொஞ்சம் உரமா வீச ஆரம்பிச்சுட்டாலும் ஏன் இப்படி பதறீங்க? ஏன் இப்படி பதட்டம் அடைகிறீங்க? மழை தானே பெய்ய போகுது, மழை தானே பெய்ய போகுது, அதுக்கு ஏன் நீங்க எப்படி பதட்டம் அடைகிறீங்கன்னு கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவே, இந்த மலை முகில இருந்து மழைதான் பெய்யும் என்று என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம் என்று கேட்டு போட்டு சொன்னாங்க, இப்படித்தான் தங்களுடைய பள்ளத்தாக்குகளை நோக்கி ஓடி வந்த கருமேகங்களை பார்த்த ஆது கூட்டத்தார்கள் தங்களுக்கு மழை பெய்ய போகுது என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த மழையே அந்த காற்றே காற்றாக மாறி அவர்கள் அழித்தது அவர்களுக்கு வேதனையாக வந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மழை இருட்ட கண்டு ரசூலுல்லாஹ் பதறிக்கிட்டு இருந்தாங்கண்டா மழை பெஞ்சாதான் நிம்மதி ஆவாங்க. மழை பெஞ்சுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அமைதி அடைஞ்சிடுவாங்க. ஹாதா நிஅமா, இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லுவாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏன் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் சொல்லுது, வானத்துல பெய்யக்கூடிய மழை இருக்கலுவா அந்த கருமுகில் மழையா பெஞ்சாதான் மழையா, அப்படி இல்லைன்னு சொன்னா டிம்மா இருந்து காத்தா வந்துடும், சூறாவளியா மாறிடும். சூறாவளியா மாறுற நிலைமை என்ன? மழை பெஞ்சா ஒரு 2 நாளைக்கு வீட்டை தண்ணி நிற்கும், 3வது நாள் 4வது நாள் வடிஞ்சிடும், 5வது நாள் கூடி கிடி போட்டு கழுவி போட்டு வேலையை பார்த்துடலாம். அந்த காத்தடிச்சா அப்படி இருக்கும், வீட்டு மோடு கலண்டு போயிடும், வீட்டு சாமான அழிஞ்சு போயிடும், இருக்கிற ஒரு சாமான மிஞ்சாது பறந்துடும். பெரிய ஒரு அழிவை நஷ்டத்தை நாம சந்திச்சு உடுத்த உடுப்போட நடுரோட்ல நிக்க வேண்டிய வேற காத்து வருமென்றான். அப்ப இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, காத்து முகில் வந்து மழையா பெஞ்சிட்டா காத்துடைய ஆபத்து குறைஞ்சிருமா, சூறாவளியா போயிடாதான், மழையா தான் பெய்யுமா. அத நபி அவங்க எப்பயே சொல்லிட்டாங்க. நபி அவங்க மெத்தட பாருங்க. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மழை பெஞ்சிட்டா ரசூலுல்லாஹ் நிம்மதி ஆயிடுவாங்க, இல்லாட்டி பதறிக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்லி இந்த ஹதீசுகள் புகார்ல வரக்கூடிய செய்திகள் வருது. அப்ப பாருங்க சகோதரிகளே, நாம மழை பெஞ்சா என்ன செய்வோம்?
வானத்தை இருட்ட கண்டா ஆராய்ச்சி பண்ணி இடிப்போம். நமக்கு ஒரு பதட்டமும் இருக்காது. இது வேதனையாயிருமோ, நம்மளை கஷ்டப்படுத்திடுமோ என்று அந்த சுண்ணா நம்ம கிட்ட வார கிடையாது, நபி வழி வார கிடையாது. ஆராய்ச்சி பண்ணுவோம், அது என்ன இது என்ன கேட்டுட்டு இருப்போம். மின்னல் இடிச்சாலும் இடி விழுந்தாலும் சத்தம் கேட்டாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுல பாட்டுக்கு டிவி படம் பார்த்துக்கிட்டு இருப்போம். மழை பெஞ்சா விசேஷமா சமைச்சு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருப்போம். எல்லாரும் உண்டா கூடுவோம். பாட்டு கூத்து ஊடுகள், சில ஊடுகள் எரிக்கும். டிவியில படம் பார்த்துக்கிட்டு விடிய விடிய முடிச்சிட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்தா அப்படி எல்லாம் நாம இருக்கிறேன். நபி அவங்களோட மெத்தட் எப்படி, மழையை கண்ட பதறுவாங்க, ரசூலுல்லா நிம்மதியெல்லாம் போயிடுவாங்க. ஒரு சமுதாயத்துடைய தலைவன் அந்த உணர்வை பாருங்க. நபிய தலைவர் அழுவா, அவங்களுக்கு விளங்கும் ஒரு அழிவு வந்தா நாம தானே தலை கொடுக்கணும். இருக்கு இந்த ஊர்ல தண்ணி வந்து வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள போனா இந்த மக்களோட பிரச்சனை யாரு பாக்குற என்ற கவலை நபி அவங்க பதறிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட தலைவர்கள் பதறுவானுங்களா? நம்மளோட ஓட்டு கேட்டு வர அரசியல்வாதிகளுக்கு கவலை வருமா? ஒன்று கிடையாது அவனுக்கு. நம்மளை வச்சு திண்டிக்கிட்டு இருப்பாங்க காலம் எல்லாம். அவன் நமக்கு நபி வழியில மழை விஷயத்துல நபி வழியில நாம அறிய வேண்டிய விஷயங்களை இதுக்கு முன்பு காத்து வந்தா பதறோம். அல்லாஹ்கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எந்த அளவு கேட்பாங்கண்டா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் இந்த காத்து எதுக்காக அனுப்பப்பட்டதோ, இந்த காற்றுடைய நோக்கத்திலிருந்து பாதுகாப்பு தான். என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதுல எங்களுக்கு பாதுகாப்பு தான். யா அல்லாஹ் இந்த காற்றுடைய தீங்குல எங்களுக்கு பாதுகாப்பு தான் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. அதே போல யா அல்லாஹ் இந்த காற்று எந்த நன்மைக்கு அனுப்பப்பட்டுச்சோ அந்த நன்மையையும், எந்த நோக்கத்துக்கு அனுப்பப்பட்டுச்சோ அந்த நல்ல நோக்கத்தையும் யா அல்லாஹ் இந்த காற்றால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளை எங்களுக்கு தந்துடு என்று சொல்லி துஆ செய்வாங்க. நாம துஆ கேட்டிருக்கோம். அப்படி அரபியில இருக்கி நான் மொழிபெயர்ப்பு சொல்றோம். உங்களுக்கு எல்லா அரபியை பாடமாக்க மாட்டேங்கிறதுக்காக இந்த மெத்தட்டுக்கு எல்லாம் துஆ செய்யணும். நாம இது காற்று மழையுடைய காலத்துல நபி அவங்க நமக்கு சொல்லி தந்த மெத்தட். இந்த மெத்தடை பின்பற்றக்கூடிய, இந்த சுண்ணாவை பின்பற்றக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். எனவே சகோதரிகளே, இது மழையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது, இந்த மலையில் இருக்கக்கூடிய சுண்ணாக்கள்ல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த மழை காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில, பெண்களுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை என்றாலும் பள்ளி நிர்வாகங்கள், பள்ளியில உள்ள தலைவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சுண்ணா, மழை பெய்ஞ்சா, மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ்னு சொல்லாத. அதாவது ஹய்யா அலஸ் ஸலாஹ்னா என்ன, தொழுகையின் பக்கமாக வாருங்கள் அப்படின்னா பள்ளிக்கு வாங்கன்னு அர்த்தம். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ன, வெற்றியின் பக்கமாக வாருங்கள், வாங்க அடைஞ்ச வாங்கன்னு பள்ளியை கூப்பிடுறது. அதுதான் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். மத்த எல்லாம் அழைப்பு கிடையாது. பாங்கல அழைப்புன்றது வாங்க என்று சொல்றது இது ரெண்டு தான். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். மத்தெல்லாம் அல்லாஹ் போடுறது ரசூலுல்லாஹ் சொல்றதுதான் வரும் அந்த வாக்கியத்துல. இதுதான் பள்ளிக்கு வா, தொழுகைக்கு வா, வெற்றிக்கு வான்னு கூப்பிடுறது. இத மழை பெஞ்சு கொண்டிருக்கக்குள்ள நபி அவங்க சொல்லுவாங்களாம் சஹாபாக்களுக்கு, ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லாத. அதை விட்டு போட்டு ஸல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய கூடாரங்களிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஸல்லு ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பிச்சாங்களாம் பாங்கு. ஆனா நம்ம ஊர்ல யார் எந்த பள்ளியிலையும் சொல்ல மாட்டாங்க. நபி வழி சுண்ணத்துக்கு பெரிய அடிபடி நடக்கும். மத்த பள்ளிகள்ல எல்லாம் பெரிய தலப்பா கட்டி பெரிய தாடி எல்லாம் வச்சு எல்லாம் நடக்கும். மழை காலத்துல இடம்பெற ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம், வீட்டு பள்ளிக்கு வராத நீ வீட்டை சொல்லு என்ற செய்தியை நபி அவங்க சொல்லுவாங்க. என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபாக்களுக்கு பின்னாடி சொல்றாங்க. சொன்ன உடனே இருந்த சஹாபாக்கள முகத்துல திருப்தியா இல்ல, என்னடா பள்ளிக்கு வரவன்னு சொல்றாரு இந்த மாதிரி நினைக்காரு போங்க அவங்க. அப்புறம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, சொல்லி போடு, உங்களை எல்லாம் விட சிறந்த அல்லாஹ்ட தூதர் காலத்துல அல்லாஹ்ட தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, நாங்க செஞ்சிருக்கோம் என்று அவர் சொல்றாரு. ஸஹீஹ் புகாரில வரக்கூடிய விளக்கங்கள் இருக்கு. அப்ப இது என்னண்டா, மழை அதுக்கு முக்கியமான காலத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மழை காலத்துல வெள்ளத்துல நஜீஸ் தண்ணில சேத்துல மக்களை மிரிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு பள்ளிக்கு வர மக்களுக்கு சிரமம் கொடுக்கத்தான் ரசூலுல்லாஹ் விரும்பல. சிரமம் கொடுத்தா என்ன ஆகும், மழை சரியா அடிக்குது, பயங்கரமா காத்தடிக்குது, நீ பள்ளிக்கு தான் வாங்க சட்டம் போட்டா மார்க்கம் என்ன நடக்கும், ஒருத்தனை பள்ளிக்கு வேணும் மட்டும் வர மாட்டான். ரெண்டாவதா கோயிப்பான், என்ன அல்லாஹ்க்கு அறிவு இல்லையா, நபிக்கு அறிவு இல்லையா, இவ்வளவு சிரமம் காத்தடிக்குது, மழை பெய்யுது, சரியான ரோட்டெல்லாம் இடிஞ்சு தண்ணி போகுது, இதுல போயிட்டு நான் பள்ளிக்கு தொலை போகணுமா என்று குஃப்ரியத்தை அல்லாஹ்வுடைய இறை நிராகரிப்பு உள்ளத்துல வந்துடும்.
அதையெல்லாம் யோசிச்சு மார்க்கம் மழை பெய்தா செல்லுபியரை ஹாதிக்கு உண்ட ஊட்ட சொல்லுங்க, உண்ட ஊட்ட சொல்லுங்க செல்லுபி வியூத்திக்கும் என்ற ஒரு நபி வழியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. இது பெரும்பாலும் எந்த ஊர்லயும் நடத்துற கிடையாது. குர்ஆன் சுன்னா பள்ளிகள்ல கூட பெரும்பாலான பள்ளிகளை இதை பின்பற்றுறாங்கல்ல. இதை எதிர்காலங்கள்ல பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றது இந்த சுன்னாவுல நாம படிக்கிற ஒரு பாடம். அடுத்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை நேரத்துல 2 நேர தொழுகைகளை சேர்த்து தொழுவதாக தொழுவிச்சதாக ஹதீஸ்கள் வருகிறது. அதாவது நபி அவங்களோட காலத்துல ஒரு குளிர் நிரம்பிய ஒரு இரவுல, ஒரு நாள்ல, கடுமையான மழை பெய்த ஒரு நாள்ல, குளிர் நிரம்பிய ஒரு இரவுல, இருள் கம்முன ஒரு இரவுல, இந்த 3 விஷயமும் இருந்த ஒரு இரவுல, ஒரு நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹர் தொழுகை அஸரோடையும் மக்ரிப் தொழுகை இஷாவோடையும், அதாவது லுஹர் தொழுகையோடு அஸரையும் மக்ரிப் தொழுகையோடு இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள். சுருக்கி இல்ல, சேர்த்து. முதல்ல 4 8, லுஹர் அஸர் 8, மக்ரிப் இஷாவு 7. இந்த ரெண்டையும் சேர்த்து தொழுவாங்க, அந்த ரெண்டையும் சேர்த்து தொழுவாங்க என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. இந்த சுன்னாவை நாம பின்பற்ற கிடையாது. மழை நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் சொல்றேன், வீட்டுல நீங்க தொழ போறீங்க, கடுமையா மழை பெய்யுது, மழை பெஞ்சா ஒரு தடவை உணர்த்தீங்கன்னா நுகர் தொழுகையோட சேர்த்து அசுரையும் தொழுதுருங்க. அது சுன்னா, நபி வழியில உள்ளது. நாம வீட்டுல தான் நினைக்கும், நம்ம நல்லா தான் நினைக்கும், திருப்பி தொழுகலாம் நான் என்ன நினைக்கப்படாது. ஏன் சில நேரங்கள்ல அந்த அசருக்கும் நுகருக்கும் இடையில நமக்கு மரணம் வரலாம். நம்ம மரணிச்ச அசர தொழுத நிலையில மரணிப்போம். இல்லண்டா பெரும் மழையாகி வீட்டுக்குள்ள தண்ணி ஏறி தொழ முடியாத நிலை ஏற்படலாம். அப்ப நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல நபி அவங்க ஒரு சுண்ணாவை சொல்லி தராங்கன்னா அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொள்ளணும். இது ஒரு சுண்ணா, மழையோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த சகோதரிகளே, மழை பெஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல பெய்கிற மழையில நனைவாங்களாம். வீட்டுகளை இருந்து வெளியே வந்து இந்த தோல்ல அந்த மழை தண்ணியை தாங்கி சட்டையை கலட்டி அந்த மழையை உடம்புல தாங்குவாங்களாம். ரசூலுல்லாஹ் மழை புது மழை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், ஹாதா நியாமா, இது அருள், இது அல்லாஹ்ட அருள் சொல்லி போட்டு, இது அல்லாஹ்விட இருந்து இப்பதான் வருதுன்னு சொல்லுவாங்களாம் ரசூலுல்லாஹ். அப்ப மழை தூத்தல் மலையில நனைகிறது முதல்ல நம்ம காலத்துக்கு பிறகு இந்த முதல் வர மலையில நனைகிறதுன்றது என்னது? சுன்னா. நம்ம முன்னோர்கள், நம்ம மூத்த அப்பா அம்மா டேய் தூத்தல் மலை நனைஞ்சிடாங்கடா, காய்ச்சல் வந்துருமென்னு சொல்லுவாங்க, தலைவலி வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா நபி அவங்க முதல்ல பெய்கிற மலையில நனைஞ்சதாக நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது நபியோட சுன்னா, ஹாதா நியமா, இது அல்லாஹ்ட அருள், இது அல்லாஹ்ட அருள் என்று சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது நபியோட மலையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு சுன்னா. அடுத்த சகோதரிகளே, மழை நேரம் சம்பந்தமா வரக்கூடிய இன்னொரு செய்தி வருகிறது. 2 பேருடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா மறுப்பது கிடையாது, கட்டாயம் ஏற்றுக்கொள்வான். அதுல ஒரு ஆளுடைய துவா என்ன? பாங்கு சொல்லியும் போது, பாங்கு பறையும் பொழுது, பாங்கு சொல்லப்படும் போது கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அதை மறுக்கிற கிடையாது, அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொல்றாங்க. இன்னொரு செய்தி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்லயே தேர்த்து சொல்றாங்க, அதே போல மழை பொழியும் போது கேட்கப்படுற பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட மறுக்கப்படுறது கிடையாது, அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவுல மழை பெய்யும் போது கேட்கிற துவா ஒரு அம்சம். நாம யாரும் கேட்கிற கிடையாது. நம்மட பிரச்சனை, நம்மட தேவைகள், நம்மட கஷ்டங்கள், நம்மட அடிப்படையான பிரச்சனைகள் அல்லாஹ் கிட்ட முறையில், யா அல்லாஹ் நீ வாக்களிச்சிருக்கிறாய், மழை நேரம் கேட்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உன்னோட தூதர் சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்துல கேட்கிற ரப்பே எனக்கு இதை தா, இது பாதுகாப்பு தான்னு கேட்கணும். நாம் இது நபி வழியில மழை காலத்துல பின்பற்றப்பட வேண்டிய சுண்ணாக்கள் உண்டு. பெரும்பாலும் மக்கள் இது செய்யற கிடையாது. தெரிஞ்சாதானே செய்யலாம், தெரியாம இருக்கிறதால செய்யறல்ல. அப்ப இந்த வழிமுறையையும் நாம் என்ன செஞ்சு கொள்ளணும், எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக மாறணும். அடுத்த சகோதரிகளே, மழையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஹுதைபியா என்ற இடத்துக்கு போயிருந்தாங்க, சஹாபாக்களோட போயிருந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிருந்தாங்க. அன்றாவும் சஹாபாக்களுக்கு இஷா தொழுவிச்சாங்க, சுபஹ் தொழுவிச்சாங்க. தொழுவிச்சதுக்கு பிறகு
சுபு தொழுகைக்கு போற ரசூலுல்லாஹி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய ரப்பு அல்லாஹ், உங்களுடைய ரப்புல அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க என்று கேட்ட நேரம் பன்றாவு மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச நேரம் இந்த சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருப்பாங்க போல எதையாவது அந்த நேரத்துல. அதுல யாரோ ஒரு ஆள் பேசிருக்கார் போல, இந்த நட்சத்திரத்தால இந்த ராவு மழை பெஞ்சு கதைச்சார் போல. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, கடந்த இரவு யார் யாரெல்லாம் இன்ன இன்ன நட்சத்திரத்தின் காரணமாகத்தான் மழை பெய்தது என்று சொன்னார்களோ அவர்கள் என்னை நிராகரித்து நட்சத்திரத்தை விசுவாசம் கொண்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தனி பெரும் கிருபையாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய ரஹமத்தினாலும் தான் மழை பெய்தது என்று யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நட்சத்திரத்தை நிராகரித்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை சொன்னாங்க. அப்ப இவங்க சஹாபாக்கள் தௌபா செஞ்சிருப்பாங்க போல, அவன் தெரியாம கழிக்கிறது தானே, அது வழக்கத்துல ஒரு விஷயம். அவங்க வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப நம்ம ஊர்லயும் சில சில காரணங்கள் சில காரியங்கள் வச்சிருக்கோம். அது மாதிரி பழைய நம்பிக்கையின் அடிப்படையில அவங்கள காலத்துல அவங்க காவிரி அடிக்கிற காலத்துல இந்த நம்ம நட்சத்திரத்தான் மழை பெய்யுறேன்னு நம்பி இருந்திருப்பாங்க போல. அதுல ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வராம இது பெரிய பாரதூரம் என்று தெரியாம இந்த நட்சத்திரத்தின் காரணமாகத்தான் மழை பெஞ்சது என்று சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ் ஒத்துக்கல, அல்லாஹ் ஏத்துக்கொள்ளல. அல்லாஹ் சொல்ற என்ன நிராகரிக்கிறீங்கப்பா, நீங்க என்ன நிராகரிச்சு நீங்க நட்சத்திரத்தை கடவுளாக்கிட்டீங்களே என்ற மாதிரி அல்லாஹ் தஆலா கண்டிச்சு இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறான். இது நம்ம பழக்கத்துல இருக்குது. எப்படி இருக்குது? நம்ம வேணும் மட்டும் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? இப்ப உதாரணமா அந்நிய சமூகத்துலதான் அவன் தைப்பொங்கலுக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லுவான். தைப்பொங்கலுக்கு மழை பெய்யுது, சூரிய பகவான் சூரியனுக்கு தைப்பொங்கல் என்றது என்ன? விவசாயிகள், இந்து சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் அவங்க சூரிய பகவான் கடவுளை சூரியனை கடவுளா கொண்டாடுறவங்க, சூரியனுடைய வர்ண பகவான் என்று சொல்லுவாங்க. அதாவது சூரியன் அருளாலதான் மழை பெய்யுதுன்னு அவங்க நம்புறவங்க. அதுக்காக வேண்டி வருஷத்துக்கு ஒருக்கா விவசாயிகள் தைப்பொங்கல் என்ற ஒரு பெருநாளை அவங்க கொண்டாடுவாங்க இந்துக்கள். அவங்களுக்கு கடவுள் சூரியன். அப்ப சூரியன் காரணமாக தான் மழை பெய்யுதுன்னு அவங்களோட நம்பிக்கை. இது தைப்பொங்கல் மழை என்று அவங்க பேசுவாங்க. இது மாதிரி சிலாக சித்திர மழைன்னு பேசுவாங்க. சித்திர மாசத்துல மழை பெய்ஞ்சா சித்திர மழை பெய்யுது பேசுவாங்க. நாமெல்லாம் அப்படி சொல்லியிருக்கேன் முந்தி. ஏன் சொல்லியிருக்கோம்? நாம் அங்கிருந்து வந்தாக்கள் தானே, நாம இந்து சமூகத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் தான். நம்மளோட மூதாதையர்கள் பரம்பரை அங்க தேடி பார்த்தா நாம இந்து சமூகத்தை தான் வந்திருப்போம். அப்ப அந்த தொற்று சொட்டு பாரம்பரியமா நம்பி வந்த அந்த பழக்கம் அந்த சிந்தனை நம்மளோட வார்த்தையில வந்துடும். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் வந்துடும். வந்துச்சுக்கு வந்திருக்கி ஒரு காலத்துல சித்திர மழை பெய்யுதுன்னு சொல்லிருக்கோம். இந்த சஹாபாக்கள் நட்சத்திரத்தின் காரணமாக மழை பெய்ஞ்சிச்சு என்று சொன்னதுக்கும் சித்திரைக்கு தைப்பொங்கலுக்கு மழை பெய்து நாம சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லை. அவங்களும் தெரியாம சொன்னது, நாமளும் தெரியாம சொன்னது. ஆனா தெரியாம சொன்னா கூட அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான், அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அது வினை வைத்தல் சிறுக்கண்ட இடத்துல அல்லாஹ் வச்சு பார்ப்பான். அதுக்கு உதாரணம் தான் இப்ப நாம அப்படி விடுவது. சித்திரை மழை பெய்யல, தைப்பொங்கல் மழை பெய்யல இப்ப சொல்லாட்டியும் இப்ப என்ன சொல்லுவோம்? ஹஜ்ஜு மழை பெய்யலன்னு சொல்லுவோம். ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜு மழை பெய்ஞ்சா ஹஜ்ஜு மழை பெய்யலன்னு சொல்லுவோம் நாம. அப்ப ஹஜ்ஜுன்றது மார்க்கத்துல ஒரு அம்சம் தான். ஹஜ்ஜுன்றது அல்லாஹ்க்கு ஒரு இபாதத்து தான். அல்லாஹ்க்கு ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதன் காரணமாக மழை பெய்யுதுன்னு சொன்னா அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ் பிடிக்காது. அல்லாஹ் எந்த அருளால, எந்த கருணையால, எந்த ரஹமத்தாலதான் மழை பெய்யுதுன்றது அல்லாஹ்வுடைய அடிப்படை. அதை எதுக்கும் கொடுக்கலாது. அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, யூதர்கள் வாழாங்க. யூதர்கள் பச்சை எதிரி, எப்பயுமே அவனுங்க நபிக்கு எதிரி. ரசூலுல்லாஹ் வந்து முஹம்மதே நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படான்னு சொல்றீங்க, நீங்க அல்லாஹ் இணை வைக்கிறீங்கன்னு சொன்னான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா நாங்க எப்படிப்பா இணை வைக்க? இல்ல நீங்க வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்றீங்களே, காபா ஒரு கல்லு தானே, அதுல சத்தியம் பண்ணினா அது அல்லாஹ்ல சத்தியம் பண்ணாத மாதிரி தானே, அப்ப அது இணை வைத்தல் தானே என்று சொன்ன நேரம்
ரசூலுல்லாஹ்க்கு சரியா படியோ அவன் சொல்ற சரி. இவ்வளவு காலமும் அவங்க வல்காபா காபாவின் மீது சத்தியம் பண்ண சொல்லி வந்திருக்காங்க எல்லா சஹாபாக்களும் அவங்களும். இன்னொருத்தர் எடுத்து சொல்லும் போது அது ஒரு கல்லுத்தானே, அதுவே சத்தியம் பண்ணா கடவுள்மாயிட்டானே. இந்த உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இனிமே வல்காபா காபாவின் மீது சத்தியமாக செல்லாதீங்க. எப்படி சொல்லுங்க? ரப்பில் காபா காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணுங்க என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்னத்துக்கு நான் சொல்றேன், காபத்துள்ள அல்லாஹ்வோட வீடு தானே. அப்ப அல்லாஹ்வோட வீட்டிலே சத்தியம் பண்ண ஏழாண்டு சொன்னா அப்ப ஹஜ்ஜி மலை உம்ரா மலை எப்படி சொல்லலாம்? சொல்லலாம். சொன்னா அது வினை வைத்தல். நாம வேணும் என்று சொல்றது இல்ல, அதுல பாரதூரம் தெரிஞ்சு சொல்றதும் இல்ல. எது சும்மா பாட்டுக்கு வாயால வந்துடும், எதையாவது சரிபட்டு போயிடும். ஆனாலும் பாரதூரமானது நம்மளை ஈமான விட்டு வெளியேற்றிடும், வினை வைத்தலை கொண்டு சேர்த்திடும் என்ற விஷயங்களை இந்த செய்திகள் நமக்கு உள்ளடக்குது. அப்ப சகோதரிகளே, நாம நம்மட வாய கொண்டு கதைக்கிறது, ஹஜ்மலை பேசுறதுக்கு நல்லது சொன்னதே மோசம் என்றா, நாசமா போன மழை பெய்யுது, ஒரே பெஞ்சிட்டு இருக்குது, வெளியே இறங்கலாது, இப்படி அப்படி என்று ஏசுனா எப்படி இருக்கும்? அல்லாட அருள் எழுவா, அல்லாட அருளுக்கு ஏசலாமா நாம? அப்ப இது சர்வசாதாரணம். எல்லாரும் கொஞ்சம் வெளியே போகலாண்டா, இந்த தொடர்ந்து மழை தான், இந்த மழை தான், இந்த மழை சொல்லி இதாக்க சாதிச்சு நொந்துக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி மழை தான் அடிப்படை. மழையில குடிக்க தண்ணியும் இருக்க, ஒன்று போய் உட்கார்ந்து கழுவுறதுக்கு சொல்லிட்டு தண்ணி இருக்க. நாம எவ்வளவு தண்ணியை வீணடிக்கிறோம், அது போற செக்ஷன், அதுக்குள்ள போனா இன்னும் டைம் போகும். அப்ப அல்லாஹ் இந்த மழையை தாரான் தர போறான், எதிர்காலத்துல மழை பெய்யும். மழை இப்ப இன்றைக்கு இருந்து நாம நாளைக்கு மௌத்தா போகும். மிஞ்சி போனா இந்த உலகத்துல எத்தனை வயசுக்கு வாழ? 50, 60, 70 வயசுல மௌத்தா போகும். இந்த உலகம் அப்படியா? இந்த உலகம் கேமனா உலகம் அழியுங்காலம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த உலகம் எத்தனை 1000 கோடி வருஷம் இருக்க போகுதோ தெரியாது. அப்ப அத்தனை 1000 கோடி வருஷம் இருக்கும் பொழுதும் இந்த உலகம் வாழ்றா அல்லாட நியதி என்ன? சூரியன் தந்த கடமையை செய்யணும், சந்திரன் தந்த கடமையை செய்யணும், அதே போல பூமி தந்த கடமையை செய்யணும், அதே போல வானம் தந்த கடமையை செய்யணும். வானத்துடைய கடமை என்ன? மழையை பொழிவிக்கிறது. பூமியுடைய கடமை என்ன? மனுஷன் வாழ்றதுக்கான உணவுகளை தாரது. அப்ப இப்படி உலகம் அழியுங்காலம் வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நவம்பர் டிசம்பருக்கு மழை வரும், ஒவ்வொரு ஜனவரியில மழை வரும். அப்ப வருமெண்டா இந்த உலகம் இருக்கும் காலம் வரைக்கும் இந்த உலகத்துக்கு வழிகாட்டணும். உலகத்துக்கு உலகம் பூராக உலகம் அழியுங்காலம் வரைக்கும் வழிகாட்டுற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கம் ஒழுங்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம், மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் ஆய்க்கிறபடியா அது உலகம் அழியுங்காலம் வரைக்கும் வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வழிகாட்டல் தான் இந்த நபியுடைய சுண்ணாக்கள், இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்ட வழிகாட்டல்கள். அப்ப நாம அதை புரிஞ்சு கொண்டு இந்த ரஹமத்தை ஒரு மலை ஒரு ரஹமத்தாக ஏற்றுக்கொண்டு அதுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களாக மாறணும். காற்று வீச ஆரம்பிச்சாலும் காற்றுட வேகத்துல காற்றுடைய வேதனைகள் பாதுகாப்பு தேடணும், அதுல நன்மைகளை பாதுகாப்பு உதவி கேட்கணும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தா அல்லாட மார்க்கத்துடைய ஒரு பகுதியில ஒரு சின்ன ஒரு பகுதி எடுத்து நடந்த நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வான். அதன் பிரகாரம் மார்க்க தெளிவடைந்து வாழ்ந்த நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.